ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் நான் பேசக்கூடியது ஜனநாயகன் பற்றி தாங்க. ஜனநாயகன் திரைப்படம் விஜயோட கடைசி திரைப்படம். அனிருத் மியூசிக்கில் எல்லா பாட்டுமே ஹிட் ஆகிருக்கு. எல்லா பாடல்களும் மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டே இருக்குது. மெலோடி சாங் கூட 20 மில்லியனை தாண்டி இருக்குது அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளையும் கவன ஈர்ப்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம். இந்த 4 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எந்த தேட்டரும் புக் ஆகலை. இன்றைக்கி வரைக்கும் சென்சாரும் ஆகலை. அந்த சூழ்நிலையில் தான் அந்த படம் இருக்குது. அதுக்கு அரசியல் அழுத்தங்கள் காரணமாக இருக்கா, இல்லை வியாபார தேவைகள் காரணமாக இருக்கா அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளுக்கு உட்பட்டது. ஆனால் ஒரு படம் கடைசியாக நடிச்சிருக்கக்கூடிய படத்தோட ட்ரெய்லர் மட்டும் 2-3 மொழிகளில் சேர்ந்து ஒரே நாளில் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 50 மில்லியன் வியூஸை தாண்டி போயிருக்கு. அப்படிங்கிறது பெரிய ரெக்கார்டு தாங்க. 348 கோடி ரூபா செலவில் எடுத்த படம் டேபிள் ப்ராஃபிட்டாக மட்டுமே 104 கோடி ரூபா, அதாவது 452 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிருக்கு. அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சாதனையாக தான் இருக்குது. விஜய் ஏன் நம்பர் 1 அப்படிங்கிறது வெறும் பேப்பரில் மட்டும் இல்லை, வியாபாரத்துலேயும் இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உடனே கூலியோட படத்தோட ரிசல்ட்டை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா கூலியோட படத்தை பொறுத்த வரைக்கும் அத்தனையுமே அவங்க கையில் மட்டும்தான் இருந்துச்சு. சன் பிக்சர்ஸ் அவங்களே ஓன் ரிலீஸ் பண்ணாங்க. சன் பிக்சர்ஸ் அவங்களே டிஜிட்டலாக இருக்கட்டும், சேட்டலைட்டாக இருக்கட்டும், எல்லா உரிமைகளையுமே அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனுடைய வியாபாரம் பார்த்தினா எந்த விதமான வெளிப்படைத்தன்மைகளும் இல்லை. 500 கோடி ரூபா வசூலாச்சு அப்படிங்கிறத தாண்டி வேறு எதையுமே அவங்க வெளிப்படையாக சொல்லவே இல்லை. அந்த படத்துக்கு கிடச்சிருக்கக்கூடிய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது லியோவுடைய வசூலை விட கம்மியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது நிதர்சனம். இதுக்காக நான் ரஜினி சாரை குறை சொல்கிறதோ அதெல்லாம் கிடையாது. அதற்கான வீடியோவும் இது கிடையாது. கமெண்டில் அணில்னு சொன்னாலும் எனக்கு அதை பற்றின கவலைகளும் எனக்கு கிடையாது. நான் சொல்ல விரும்புகிறது, ஒரு படத்துக்கு கடைசியாக வந்திருக்கக்கூடிய படத்துக்கு இவ்வளோ அழுத்தங்கள் தேவை. இனிமேல் அவர் ஸ்க்ரீனில் அவர் தேவைப்படுறது கிடையாது. இன்னொரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் கிடையாது, இன்னொரு ட்ரெய்லர் கிடையாது, இன்னொரு டீசர் கிடையாது, இன்னொரு FDFS கொண்டாட்டங்கள் கிடையாது. அப்படிங்கும்போது பெருந்தன்மையாக எல்லாருமே வழிவிட்டுருக்கலாமே அப்படிங்கிறது தான். பராசக்தி அப்படிங்கிற ஒரு படத்தை உள்ளே கொண்டு வரது மூலமாக நடக்கக்கூடிய அரசியல், அந்த வியாபார அழுத்தங்கள் எவ்வளோ பெரியது அப்படிங்கிறது சாதாரண சினிமா ரசிகனுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன் இன்னொரு படத்து கூட மோதுனா என்ன அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு படத்துக்கு இப்போ இன்றைக்கி வரைக்கும் தேட்டர் எதுவுமே புக் ஆகலை. அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க 75 to 80% அமௌண்ட் கேட்குறாங்க. ஏன்னா 105 கோடி ரூபா மட்டுமே தமிழ்நாடு பிஸ்னஸ் ஆகிருக்கு. 5 டிஸ்ட்ரிபியூட்டர் 105 கோடி ரூபாய்க்கு படத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பணத்தை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க எல்லா தேட்டர்களையும் படத்தை போட்டாகணும், எல்லா ஷோவும் ஜனநாயகனாக இருந்தாகணும் அப்படிங்கிற கட்டத்தில் தான் இருக்காங்க. ஆனால் பராசக்தி மறுநாளே வரும்போது தியேட்டர் ஷேர் ஆகும். அதுவும் ரெட் ஜெயின்ட் ரிலீஸ் ஆகும்போது பெரிய பெரிய ஸ்க்ரீன் ஃபுல்லாக பராசக்தி கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு கம்மியான இதுதான். விஜய்க்கான வரவேற்புகளும் ஓப்பனிங்கும் எதுவுமே குறையப்படுறது கிடையாது. ஆனால் வாரம் 80% வரைக்கும் ஷேர் கேட்டுட்ருக்காங்க. பட் 2வது வாரத்துலேருந்து அது 60% ஆகும். 3வது வாரத்துலேருந்து 50% அப்படிங்கிற லெவலுக்கு போகும். அப்படிங்கும்போது படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கு லாபம் தான். விஜய் 220 கோடி ரூபா வாங்கிட்டு கிளம்பியாச்சு. படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண விநியோகஸ்தர்களுடைய நிலைமை கேள்விக்குறி. படம் பகவந்த் கேசரியோட ரீமேக்கு தான் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது. யாரும் வாய் விட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் சொல்லலைங்கிறது தெரியல. ஏன்னா ஏற்கனவே அந்த படம் தமிழ் டப்பில் ஜீம்பி தமிழில் போட்டாடி இடி நடித்த படத்தையே நம்ம போய் திரும்ப பார்க்கணுமா அப்படிங்கிற எண்ணம் வந்துடலாம். இல்லைனா பாலையா நடிச்சிருக்கக்கூடிய மசாலத்தரமான படங்கள் விஜய்க்கு எப்படி ஆகும் ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லைன்னா கதை சுருக்கத்தை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் படத்தோட ட்ரைலர் கட் பார்க்கும்போதே தெரியுது இது விஜய் தான், பாலையா, மமிதா, பைஜு தான், ஸ்ரீலீலா எல்லா கேரக்டரும் அப்படியே நமக்கு பட்டவர்த்தனமாக தெரியுது. சீன் பை சீன் அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற கவலைகளும் இருக்குது. ஏன்னா அந்த படம் அவ்வளவு நம்ப முடியாத பாலையாவால் மட்டுமே பண்ணக்கூடியது. ரஜினிகாந்த் சில விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் நம்ம நம்புவோம். வேறு யார் பண்ணாலும் சிரிச்சிடுவோம் இல்லையா? அதே மாதிரி அங்கே பாலையா மட்டும் பண்ணக்கூடிய விஷயங்களை இங்கே விஜய் எப்படி பண்ணால் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் தெரியாது. பட் விஜய்க்கான கரிஸ்மான்னு ஒன்று இருக்குது. விஜய் படம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, தேட்டரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. படம் நல்லா இல்லை, குப்பை அப்படின்னு சொன்னால் கூட அது எவ்வளோ பெரிய குப்பை அப்படிங்கிறத நான் ஒரு தடவை போய் பாட்டு வரேன்னு சொல்லக்கூடிய கூட்டம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. பீஸ்ட் ஓடுனதுக்கான காரணமும் அதுதான், கோட் ஓடுனதுக்கான காரணமும் அதுதான். ஸோ வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நிலைக்கு அந்த படம் கிடையாது. வாங்கியவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் எந்த தேட்டரும் புக் ஆகலை. தேட்டர் ஓனர் இவர் சொல்லும்போது, திருப்பு சக்தி சுப்பிரமணியம் சொல்லும்போது, எங்களுக்கு 75 to 80% கேட்குறாங்க. எங்களால் பண்ண முடியாது. 70% கூட விஜய்க்காக நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம். ஒரு 60% தேட்டர் நாங்கள் ஒதுக்க தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய வியாபாரம் எப்படிங்கிறது தெரியல.
ஆனால் மிகப்பெரிய அரசியல் அழுத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெள்ள தெளிவாக தெரியுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சென்சார் போர்ட்லேருந்து எந்த விதமான சென்சார் கட்டும் இல்லாமல் படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? படம் நல்லா இருக்குது, சென்சார் கட்டு எதுவுமே கிடையாது, ஒரு சில வன்முறை காட்சிகளை மட்டும் பிளர் பண்ணுங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்களும் பிளர் பண்ணி திரும்பவும் சப்மிட் பண்ணியும் இன்றைக்கி வரைக்கும் அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல. இன்னமும் 4 நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது. வெளிநாடுகள் எல்லா இடத்துலையும் படத்தை அனுப்பிச்சாச்சு. ஸோ இங்கே ரிலீஸ் ஆகுதோ ஆகலையோ வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆகிடும். ஒரு வேளை ரிலீஸ் ஆகிறது தாமதமாச்சுன்னா இங்கே பைரசி ஈஸியாக வந்துடும். அது எது விதமானதுன்னு தெரியல. ஆனால் ஒரு விஜய் படத்துக்கான கொண்டாட்டங்களுக்கு நம்ம தயாராக இருப்போம். நான் தயாராக இருக்கேன். உங்களில் எத்தனை பேர் தயாராக இருக்கீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் அதை வெறுக்கிறீங்கன்னு தெரியல. பராசக்தி நிச்சயமாக தமிழ் படங்களில் ஒரு முக்கியமான படங்களாக இருக்கும். ஒரு வேளை அது தனியாக வந்துருந்துச்சுன்னா அதனுடைய வெற்றியும் வீச்சும் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி அது வெறும் ரசிக மோதலாக மட்டுமே இருக்கும். சிவகார்த்தியின் மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சி காலம் முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறது சிவகார்த்தியின் உணரவே இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம். 10 நாள் கழித்து வந்திருந்தால் பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜனநாயகனுக்கு அடுத்த நாளே பராசக்தி, அடுத்த 10 நாளில் மங்காத்தா. அப்படிங்கும்போது அடிப்படையிலே விஜய்க்கான பெருவாரியான ரசிகர்கள் சிவகார்த்தியின் மேலேயும் சன் மூவிஸ் மேலேயும், ஏன்னா சன் பிக்சர்ஸ், சன் மூவிஸ், சன் டிவி எதுலேயுமே விஜய் படங்களோ இல்லை விஜய் பற்றின கிளிப்பிங்ஸ் பாடல்கள் எதுவுமே போடாமல் கிட்டத்தட்ட அவங்க 1000-1500 ரூபா கோடி ரூபாய் வரைக்கும் விஜய் படங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் தேர்தல் அழுத்தங்களுக்காக அவங்க எதையுமே பிரசவிக்கிறது இல்லை அப்படிங்கிறதே அடிப்படை கோபமாக இருக்கும். அது மூலமாக விஜய் இருட்டடிப்பு செஞ்சிடலாம்னு கூட நினைக்கலாம். பட் நிஜம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் விஜய் இன்னமும் வளர்க்குது அப்படிங்கிறது தான் நிஜம். அது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், விஜயகாந்த், இப்போ விஜய், இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க அரசியல் ரீதியாக தப்பு கணக்கில் மட்டும்தான் போகிறாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போங்க. நன்றி.